ஜீவா டுடே தொடர்ந்து சொன்னேன். மற்ற விவாதங்களில் தொலைக்காட்சி விவாதங்களில் நான் பங்கேற்கும் போதும் இந்த கருத்தை அழுத்தி சொன்னேன். அவங்கெல்லாம் என் முன்னாடி வச்சு அந்த விஜய் தரப்பு ஆதரவாளர்கள் பேசும்போது, இதுவரையும் திராவிட கட்சிகள் தந்ததா தலித்துகளுக்கு அதிகாரம் தந்ததா? ஐயோ, சாமானியர்கள் தலித்துகளை மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க, சாமானியர்களுக்கு அதிகாரம் தந்துட்டாங்க, திமுக தருமா அதிமுக தருமா, இதுவரையும் யாரும் தந்ததுண்டா? தலித்துகளுக்கு 8 அமைச்சர்னாங்க. நான் ஒரு விவாதத்தில் பேசும்போது அதான் கேட்டேன், 6 தலித் அமைச்சர்கள் இந்த கட்சியில் தந்திருக்கிறாங்க. இதில் ராஜ்மோகன் தவிர்த்து எத்தனை தலித் அமைச்சர்கள் இருக்காங்கன்னு பேரை மட்டும் எல்லாரும் சொல்லுங்கண்ணே. பேர் சொல்ல முடியல. இவர்கள் உருவாக்கி வைத்திருப்பது ஒரு டோக்கன் பாலிடிக்ஸ். ஒரு பேருக்கு ஒருத்தரை வச்சுட்டு தலித்தா பாணியே, தலித்தை கணக்கு காமிப்பா, நோட்டில் எழுதிக்கோ, 6 தலித் எங்கள் கட்சி கொடுத்துருக்கு. இவ்வளவுதானே ஒழிய இதில் தலித் அரசியலோ, தலித் முன்னேற்றமோ, தலித்துகளுக்கான பொருளாதார முன்னேற்றமோ, கல்வி முன்னேற்ற அரசியலோ, அவர்களுக்கான அரசியலோ, சமூக நீதியோ எதுவுமே கிடையாது. நான் அதான் சொல்லுவேன். சத்தியவாணி முத்து, பருதி இளமருதி போன்றவர்கள், ஆராசா போன்றவர்கள் திமுகவிலே சரி அதிமுகவிலே சரி வேறு சில முற்போக்கு இயக்கங்களில் தலித்துகள் இருந்தால் அவர்கள் ஆளுமைகளாக இருப்பாங்க, அரசியல் பேசுபவர்களாக இருப்பாங்க, ஜியோ பாலிட்டிக்ஸ் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, பெரியாரிஸ்டாக இருப்பாங்க, கான்ஸ்டியூஷனில் நிபுணராக இருந்தாங்க. நீங்கள் விஜய் கட்சியில் ஒரு 6 அமைச்சர் வச்சுருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ராஜ்மோகனை தவிர்த்து வேறு யார் பேர் கூட தெரியாது, உருவம் தெரியாது, என்ன மினிஸ்டர்னே மக்களுக்கு தெரியாது. பருதி பேரெல்லாம் வரலாற்றிலேருந்து நீக்கவே முடியாது. நீங்கள் 29 வயசில் ஆராசா அமைச்சர். அப்போ நான் அதைத்தான் சொன்னேன். நீங்கள் இந்த விஜய் கட்சியில் தலித்துகளுக்கு அமைச்சர் இதுவரையும் தரல, தந்துட்டாங்க, 6 அமைச்சர் தந்துட்டாங்கன்னு சொல்லும்போது இதனால் என்ன அந்த மக்களுக்கு பலன்?